விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடிக்கு இந்த பண ஆசை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பண ஆசை நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடக்கூடியதாய் மாறும். ஆகவேதான் சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி. அதிலே நீங்க 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற பொண்ணு பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ண போகுது, நம்மளை விட்டு போகுது. பாருங்க, நம்ம மறிச்சிட்டோம்னு சொன்னா ஒரு சின்ன பொருள் கூட நம்ம கூட வராது. நம்ம ஆசாசியா எடுத்திருக்க நம்ம நகைகளோ இல்லை ஆடைகளோ இல்லை நம்ம விரும்பி இருக்கிற என்ன காரியங்கள் நம்ம நமக்காக சேர்த்து வைத்து கொண்டோமோ எந்த பொருளும் நம்ம கூட வரப்போறது இல்லைங்க. ஆகவேதான் எல்லாமே என்ன சொல்றாருன்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. ஹல்லேலூயா. அப்போ நாம எவைகளை விட வேண்டும் என்று சொன்னால் பண ஆசையை நம்ம விட வேண்டும். இந்த பண ஆசை நமக்குள்ளாக